கடவுள் மோசேயை அனுப்புகிறார். மோசே பாலை நிலத்தில் தம் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் கடவுளின் மலையாகிய ஒரேபு மலைக்கு வந்தார். அங்கு ஒரு முட்செடியை கண்டார். அது எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் தீந்து விடாமல் இருந்தது. அவர் வியப்புடன் பக்கத்தில் சென்றார். அப்போது ஒரு குரல் கேட்டது, மோசே, மோசே, நானே உன் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் கடவுள். இதை கேட்ட மோசே தம் முகத்தை மூடிக்கொண்டார். கடவுளை பார்க்க அவர் அஞ்சினார். ஆனால் கடவுள் அவருடன் பேசினார். என் மக்கள் எப்படி எகிப்தில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களின் கூக்குரலை கேட்டுள்ளேன். எனவே நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். நீ என் மக்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர வேண்டும். அப்போது மோசே பார்வோனிடம் போகவும் அவனுக்கு ஆணையிடவும் நான் யார் என்று பதிலளித்தார். ஆனால் கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். ஆயினும் மோசே தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தார். இஸ்ரவேலரிடம் நான் போய் உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொன்னால் அவர்கள் என்னை நம்ப மாட்டார்களே. அவருடைய பெயரை எங்களுக்கு சொல் என்று கேட்பார்களே. அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று கேட்டார். கடவுளோ, இருக்கின்றவர் நாமே, இதுவே எல்லா காலங்களுக்கும் என் பெயர் என்றார். ஆனால் மோசே இன்னும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய துணியவில்லை. நான் பேசத் தெரியாதவன் என்றார். கடவுளோ, நீ போ, நீ என்ன சொல்ல வேண்டுமென்று நான் உனக்கு சொல்வேன் என்றார். வேறு யாரையாவது அனுப்பும் என்று மோசே மீண்டும் மறுத்தார். ஆயினும் கடவுள் மோசேயை தேர்ந்து கொண்டார். மோசே தம் குடும்பத்தாருடன் எகிப்திற்கு வந்தார். அவருடைய அண்ணன் ஆரோன் அவரை சந்திக்க வந்தார். இருவருமாக இஸ்ரவேலர் குடும்பங்களின் அனைத்து தலைவர்களையும் அழைத்தனர். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் கட்டளையிட்டதை மோசே அவர்களுக்கு சொன்னார். கடவுள் தங்கள் துன்பத்திற்கு முடிவு கட்ட விரும்புகிறார் என இஸ்ரவேலர் உணர்ந்தனர். அவர்கள் கடவுளை நம்பினர். அவரை பணிந்து தொழுந்தனர். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்றனர். அவர்கள் அவனிடம், எங்கள் மக்களை போகவிடும், இது கடவுளின் விருப்பம் என்றனர். ஆனால் பார்வோன் இஸ்ரவேலரை விடுவிக்க விரும்பவில்லை. அவன், நான் கீழ்ப்படிய வேண்டிய இஸ்ரவேலின் கடவுள் யார்? எனக்கு அவரை தெரியாது. நான் இஸ்ரவேலரை போகவிட மாட்டேன். அவர்களை இன்னும் மிகுதியாய் வேலை செய்ய வைப்பேன். அப்போதுதான் அவர்கள் தங்கள் தலைவர் யார் என்பதை உணர்வர் என்றான். அன்றே அவன் அடிமைகளை கவனிப்போருக்கு கட்டளையிட்டான். இஸ்ரவேலரை கடுமையாக வேலை செய்ய வையுங்கள். அப்போதுதான் அவர்கள் இப்படிப்பட்ட தேவையற்ற பேச்சுக்களை விடுவர். இஸ்ரவேலர் வேலை பளுவால் வாடினர். மோசே கடவுளை வேண்டினான். கடவுளும் வாக்களித்தார். நான் கடவுள், நான் உங்களை எகிப்தினின்று வெளிக்கொணர்வேன். உங்களை நான் என் சொந்த மக்களாக தேர்ந்தெடுப்பேன். நானே உங்கள் கடவுள் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி செல்வேன். அதை உங்களுக்கு உரிமையாய் தருவேன். தம் வலிமையை பார்வோன் உணருமாறு செய்தார் கடவுள். கொடிய கொள்ளை நோய்கள் எகிப்தை வாட்டின. கல்மழை பெய்தது, விளைச்சல் அழிந்தது, கொள்ளை நோய்கள் ஏற்பட்டன, குடி தண்ணீர் கெட்டு போயிற்று, கால்நடைகள் கொல்லப்பட்டன, ஈக்கள் வீடுகளை முற்றுகையிட்டன. காற்று மிகவும் கெட்டு போனதால் எகிப்தியருக்கு புண்களும் கொப்பளங்களும் உண்டாயின. பார்வோன் இந்த துன்பங்களுக்கு காரணம் யாது என உணர்ந்திருந்தான். 2-3 முறை அவன் இஸ்ரவேலரை
அடிமை தலையினின்று விடுவிப்பதாக பாசாங்கு செய்தான். ஆனால் கொள்ளை நோய்கள் நின்றதும் அவன் சொன்ன சொல்லை மீறினான்.